ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த ஒரு ஃபோன்ல இருந்து இன்னொரு ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புறோம் இல்லைங்களா? அது எப்படி அனுப்பிச்சிட்டு இருந்தோம்? ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த ரேட் கட்டர்லாம் போட்டு நார்மல் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம்ல, அது ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில் வந்துச்சு, அப்புறமா ஃபேஸ்புக் மெசஞ்சரு, அப்புறம் வாட்ஸ்அப் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிச்சு. இப்போ ட்விட்டர்ல கூட எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம். வாட் இஃப் உங்க ஃபோன்ல இன்டர்நெட் இல்ல, உங்க ஃபோன்ல வந்துட்டு சிம்மே இல்ல, உங்க ஃபோன் ஏரோப்ளேன் மோட்ல வந்துட்டு போடப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் அப்படி எந்த டெக்னாலஜி வரல. பட் ஆனா இன்னும் சீக்கிரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லையும் நீங்க வந்து உங்களால மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நடக்க போகுது. என்ன விஷயம் அது? எப்படிரா இதெல்லாம் இல்லாம சிம்மு கூட இல்லாம எப்படிரா வந்துட்டு மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஸோ இதுல ஆர்வம் கொண்டவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ட்விட்டருடைய கோ-ஃபவுண்டர் ஜாக் பேட்ரிக் டோர்சே, ஜாக் பேட்ரிக் டோர்சே, இவர் பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகவும் போகுது. இதுதான் முதல் தடவை ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த பிரின்ஸ் படத்துல வர மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஏரியாக்கள்ல இந்த மாதிரியான ஆப்கள் வந்து இருந்திருக்குது. இந்தியாவில் பேசிக்கா இல்லை. பட் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்னா என்னன்னு பார்ப்போமே. அது அப்புறம் அந்த ஆப் இன்டர்நெட் இல்லாம, சிம் கார்டு இல்லாம, ஏரோப்ளேன் மோட்ல போட்டு கூட நீ எப்படா வந்து உன்னால மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ப்ளூடூத் மெஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறை மூலமாக இயங்கப்படும் ஒரு அப்ளிகேஷன். இது பேர் வந்து பிட் சாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6-7 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல நம்ம படிச்சிருப்போம், இந்த ஸ்கூல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்துட்டு லேன் நெட்ஒர்க்கு, வேன் நெட்ஒர்க்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதில் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் படிச்சிருப்போம்ல. கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கான்செப்ட் அப்படியே ஃபோனில் போட்டு ஆப் மூலமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பிட் சாட் அப்படின்றது. நான் என்னன்னு சொல்லிடுறேனே, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அது வந்து ரொம்ப தூரம்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பக்கத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால். ஸோ அங்க ஒரு 5-6 பேர் 10 பேர் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க ஃபோனில் இந்த பிட் சாட் அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பண்ணியிருக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏலேருந்து ஒரு FG வரைக்கும் அலைன்மெண்ட்டாக இத்தனை ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லார் ஃபோன்லையும் அந்த பிட் சாட்ன்ற ஆப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஃபோனில் அந்த பிட் சாட் ஓப்பன் பண்ணி அதை ஒரு குரூப் மாதிரி, ஒரு காலனி மாதிரி அந்த ஆப்பில் இருக்கும். ஸோ அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜி அப்படின்ற ஒரு நபர், அந்த நபருக்கு வந்துட்டு அவரோட மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ளூடூத் மெஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்ட இருந்து பி போய், சி போய், டி போய், அப்படி ஒவ்வொருத்தரா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய் கடைசியா எஃப் முடிஞ்சு ஜி கிட்ட அந்த மெசேஜ் போய் சேரும். இது இப்படி போச்சுன்னா அப்போ நடுவில் எல்லாரும் அந்த மெசேஜை பார்த்துருவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இந்த மெசேஜை பார்க்க முடியாது. இப்போ ஆன நீங்க ஜிக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நீங்க அனுப்புற மெசேஜை ஜி மட்டும்தான் பார்க்க முடியும். நடுவில் வந்துட்டு யாராலையும் அதை வந்து படிக்க முடியாது. ஒருவேளை ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப நம்ம சைஃபையா அல்லது அப்படி யோசிச்சோம் அப்படின்னா கூட வந்துட்டு அது நாட் பாசிபிள்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டு இந்த என்கிரிப்டடு இது ஹேக் பண்ணாலும் பெருசா வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு கேள்வி வரும், சரி அதெல்லாம் ரைட்டு, ஒரு சின்ன சர்க்கிளில் இன்டர்நெட் இல்லைனாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனால என்ன யூஸு? நம்மகிட்ட தான் நெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எங்கே போனாலும் இப்போ எல்லாம் வில்லேஜில் கூட வந்துருச்சு இல்லையா, இன்டர்நெட் 5Gலாம் கூட வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நம்ம எல்லாம் இந்த மாதிரிலாம் எதுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காலகட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலலாம் வந்துட்டு அந்த ஃப்ளட்டு வந்த டைம், கரண்ட் இருக்காது, சிம்ல நெட்வொர்க் வராது, கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட வந்துட்டு நடந்து போய் அவங்களோட பேச முடியாது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அல்லது இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் சம்டைம்ஸ் வந்து டவரே வராது சுத்தமாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில், அல்லது நம்ம ஊரில் கூட ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் கவர்மெண்ட்டே சம்டைம்ஸ் வந்து சிக்னல் ஜாமர்ஸு, அல்லது நீங்கள் அனுப்புகிற மெசேஜை ஒட்டு கேட்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எந்த நெட்வொர்க்னாலும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கும், அவங்க என்ன வந்துட்டு போய் இது மாதிரி கொடுத்து அதெல்லாம் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டைமில் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பிட் சாட்டு. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5-6 பேர் எங்கேயோ ட்ரிப்பு போகிறீங்க, நெட்வொர்க்கே இல்லை, ஆனால் நீங்கள் இந்த பிட் சாட் ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள்
கொஞ்சம் ஒரு ஒரு ரேடியஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே இந்த பிட்சாப்ல ப்ளூடூத் மூலமாக கனெக்டடா இருக்கிற வரைக்கும் உங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தேவைப்படுற ஒரு அப்ளிகேஷன் தான் நான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து தடவை ஆனால் இதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டேன். ஸோ ஏற்கனவே ஹாங்காங்கு, அதுக்கப்புறம் ஈரானு, மியான்மர்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பல போராட்டங்கள் நடந்திருக்குது. ஸோ அந்த டைம்ல எல்லாமே வந்துட்டு இது மாதிரியே எப்போ நம்ம வந்துட்டு இந்த பிட்சாட் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு பிரிட்ஜ்ஃபையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சேம் ப்ராப்ளம் தான். பெருசாக வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கலாம், ரோந்து வேலை பார்க்குது, நெட்வொர்க் இல்லை. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்போ பேசிட்டாங்க. ஸோ அதே வகையில் இப்போது அந்த பிட்சாட் வந்து வரப்போகுது. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ, யாரெல்லாம் அந்த மாதிரி போகிறீங்களோ பிட்சாட் ஏற்றிட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.